நான் கர்த்தரை நோக்கி நீர் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். நம்பிக்கை உங்க மேல வைக்கல. தேவனை சார்கிறீங்க, தேவனோட வாக்கு தத்தங்களை சார்கிறீங்க. சார்ந்து ஆண்டவரே நீர் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர். அதெல்லாம் அவர் தான், கோட்டை தான், அடைக்கலம் தான். ஆனால் நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் அவரை நம்ப போறேன், அவர் தான் எனக்கு தீர்வு, அவர் தான் பதில் என்று எண்ணங்களையும் சிந்தைகளையும் அவர் மேல வைத்து இளைப்பாறினீர்கள் என்றால் அந்த கூடாரத்தில் இருப்பீங்க. அந்த கூடாரத்தில் இருக்கிற வரை பிசாசு உள்ள என்ட்ரியாகவே முடியாது. அந்த இளைப்பாறுகிற இடத்துல, கவலையற்ற இடத்துல, தேவனை சார்ந்து தேவனை நம்பி இருக்கிற அந்த மண்டலத்துக்குள்ள பிசாசு உங்களை ஆதிக்கம் செலுத்துவதற்கு, உங்களை விழுங்குவதற்கு வாய்ப்பே இருக்கு. இப்ப என்ன செய்யறான்? அதை விட்டு வெளியே வரணும். நீங்க எப்படி வருவீங்க? அவனுடைய எண்ணங்களை முதல்ல விடுவான். சிங்கம் இருக்கு பார்த்தீங்களா? சிங்கம், புலி, பூனை, அதெல்லாம் ஒரு இடம் இருந்துச்சுன்னா அப்படியே உட்காந்துருங்க. அப்படியே உட்காந்துட்டு மெதுவாக அப்படியே நகலும். பிசாசம் அப்படித்தான். நீங்கள் தேவனுடைய எண்ணங்கள்லாம் நிறைஞ்சிருக்கீங்கன்னா ஓடி போக மாட்டான், அப்படியே பார்த்துருப்பான். ஒரு எண்ணத்தை விட்ட உடனே நைட்டாக வருவான். அதனால தான் அந்த மறைவிடத்துக்குள்ளே இருங்க. மறைவிடத்துக்குள்ளே இருக்கிற வரை அவன் ஆதிக்கம் செலுத்தவே முடியாது.